الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழைப்பு பணியின் வழிமுறைகள் என்ற நமது தொடர் வகுப்பில் இன்று நாம் 4வது தொடரில் இருக்கின்றோம். இறுதியாக நாம் பார்த்த தலைப்பு ஒரு அழைப்பாளனிடம் இருக்க வேண்டிய பண்புகள். அழைப்பாளனிடம் இருக்க வேண்டிய பண்புகள், ஏனெனில் அது தஅவாவுக்கு மிக பெரும் வெற்றியை அளிக்கக்கூடிய ஒரு பகுதிதான் அந்த பகுதி. எனவே அதாவது அழைப்பு பணியை செய்பவர்களை என்ன செய்வார்கள்? அதிகம் கூர்ந்து கவனிப்பார்கள். அந்த அழைப்பு பணி செய்பவர்கள் எந்த அளவு முன்மாதிரி மிக்கவர்களாக இருக்கிறார்கள், அது மிக பெரும் ஒரு தாக்கத்தை அது செலுத்தும். அந்த அடிப்படையில் நாம் ஒரு அழைப்பாளனிடம் இருக்க வேண்டிய அந்த பண்புகள் தொடர்பாக பார்க்கின்ற போது அதில் நட்பண்புகள், நற்குணங்கள் என்ற பகுதியை நாம் என்ன செய்தோம்? அதில் பார்த்தோம். அதில் அல்லாஹ் குர்ஆனிலே கூறக்கூடிய ஒரு வசனம், 3வது அத்தியாயம் 159வது வசனம். அதாவது நீங்கள் இந்த வசனங்களை எடுத்து படித்து பார்த்தால் இது உஹதுடைய அந்த போர்க்களம். அந்த உஹதுடைய போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவு, அதில் பல நபித்தோழர்களுடைய உயிர்கள் அதில் இழக்கப்படுகின்றன. பல நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஒரு பெரும் இழப்பு அங்கு ஏற்படுகிறது. அப்படியான ஒரு பின்னணியில் கூட அல்லாஹ் தனது தூதரை பார்த்து எப்படி சொல்கிறான் என்றால், அதாவது ஃபபீமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அதாவது நீங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் அருளின் காரணத்தால் தான் அவர்களோடு நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். அல்லாஹு தஆலா அதாவது மென்மையை விரும்புகிறான். அல்லாஹ் நபி அவர்கள் கூட சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன், அவன் மென்மையை விரும்புகிறான். அல்லாஹுடைய ரஹ்மத்தின் காரணத்தால் தான் அல்லாஹுடைய தூதர் அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டதாக, அந்த மென்மை என்ற பண்புக்கு சொந்தக்காரராக அல்லாஹுடைய தூதர் இருப்பது அல்லாஹுடைய ரஹ்மத்தின் காரணத்தால், அல்லாஹுடைய அருளின் காரணத்தால். அதற்கு மாறாக நபி அவர்கள் ஒரு கடுகடுப்பாக ஒரு கடும் உள்ளத்தோடு நடந்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் அவர்கள் உம்மையை விட்டு என்ன செய்திருவார்கள்? அவர்கள் வெறுண்டோடி இருப்பார்கள், உம்மையை விட்டு விலகிச் சென்றிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நீர் அவர்களின் பிழைகளை நீர் மன்னித்து அல்லாஹ்விடம் அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக. பாருங்க, உஹதுல அவ்வளவு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதருடைய ஒரு கட்டளை மீறப்பட்ட காரணத்தால், சிலர் அந்த கட்டளை மீறிய காரணத்தால் ஒரு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு பின்னணியில் கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் காயம் ஏற்படுத்தப்பட்டது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தனது தூதரை பார்த்து? அதாவது நீர் அவர்களது பிழைகளை மன்னித்து அல்லாஹ்விடம் அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக. சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், மேலும் சகல காரியங்களிலும் அவர்களோடு கலந்தாலோசனை செய்வீராக. பாருங்க, சுப்ஹானல்லாஹ்.
ஒரு தாயிடம் எப்படியான பண்புகள் எல்லாம் இருக்க வேண்டும். அதாவது மக்கள் பல விதத்திலும் நடந்து கொள்வார்கள். மக்களை பொறுத்தவரையில் மக்கள் அவரவருடைய மனோநிலைக்கேற்ப, மனோபாவத்துக்கேற்ப மக்கள் என்ன செய்வார்கள்? மக்கள் நடந்து கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் தனது தூதருக்கு எப்படி சொல்கிறான்? நீங்கள் அவர்களை மன்னித்து நீங்க அல்லாஹ்விடத்திலும் அவர்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள் என்று சொல்கிறான். மேலும் சகல காரியங்கள் நீங்க அவர்களோடு கலந்தாலோசனை செய்யுங்கள், கலந்தாலோசனை செய்வீராக என்று சொல்கிறான். அதன் பிறகு பின்னர் அவை பற்றி நீர் முடிவு செய்து விட்டால் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது என்ன பொறுப்பை ஏற்படுத்துவீராக, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பீராக. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பவரை அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே இதில் நாங்க நிறைய பண்புகள் பாருங்க, ஒரு தலைமைத்துவத்துக்கு இருக்க வேண்டிய பண்புகள், ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய பண்புகளாக பல விஷயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதாவது ஒரு தாவாவுடைய வெற்றிக்காக நாம் என்ன செய்ய கலந்து ஆலோசனை செய்தல். ஒரு காரியத்துடைய வெற்றிக்காக நாம் கலந்து ஆலோசனை செய்தல். கலந்து ஆலோசனை செய்த பிறகு அதற்கு பிறகு நாம் தடுமாற்றம் அடையாமல் என்ன செய்வது? அந்த எடுத்த முடிவில் உறுதியாக இருந்து அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டி செயல்படுதல் என்ற அந்த விஷயங்களை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பவர் அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே ஒரு தாய் என்பவர் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து அல்லாஹுவை சார்ந்து செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். இப்படி உயர்ந்த பண்புகளை இந்த வசனம் பேசுவதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு அழைப்பாளரை பொறுத்தவரையில் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் மோசமான தீய குணங்களை விட்டு நீங்கி அவர் நட்பண்புகளை அணிகலனாக்கிக் கொள்வதற்கு அவர் முயற்சிக்க வேண்டும். ஏன்? அவர் நிச்சயமாக பார்க்கப்படுவார். சமூகத்தில் ஏனையவர்கள் பார்க்கப்படுவதை விட அவர் கூடுதலாக பார்க்கப்படுவார். கூடுதலாக மக்களால் கண்காணிக்கப்படுவார். அவர் எதன்பால் மக்களை அழைக்கிறாரோ அதில் அவர் எந்த அளவு உண்மைத்தன்மையோடு நடந்து கொள்கிறார், அவர் எந்த அளவுக்கு அவற்றை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை மக்கள் என்ன செய்வார்கள்? மிக நுணுக்கமாக அவதானிப்பார்கள். எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்? அவர் நற்பண்புகளை உடையவராக அவர் இருக்க வேண்டும். ஏனால் அது ஒரு பாரிய தாக்கத்தை மக்களுடைய உள்ளங்களில் செலுத்தக்கூடியதாக அது இருக்கிறது. அதே போன்று கல்வியை, இல்மை வளர்த்து கொள்ள வேண்டும். கல்வி கற்பதனால்தான் அறிவு என்பது உருவாகிறது. இன்னல் இல்ம பித்தஅல்லும், கற்பதன் மூலம்தான் கல்வி உண்டாகிறது. எனவே நட்பண்புகளை நாம் வளர்த்து கொள்வதாக இருந்தால் அதற்கு நமக்கு மிக பிரதானமாக மார்க்கத்துடைய இல்மும் இன்றியமையாததாக இருக்கிறது. அதே போன்று அமைதியை பேணுவதனால்தான் சாந்தம் உண்டாகிறது. நாங்க எந்த அளவு நாம் என்ன செய்கிறோம்? நட்பண்புகளுக்கான முயற்சி தான் நட்பண்புகளை வளர்க்கும், நட்பண்புகளை அதிகப்படுத்தும். அதற்கான ஒரு முயற்சி, நட்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை, அந்த ஆர்வம், தேவை அவர் ஒரு தாயிடம் இருக்க வேண்டும். ஒரு தாயிடம் அது இருக்க வேண்டும். எனவே இவைகளை அணிகலனாக்கிக் கொள்வதற்கான ஒரு போராட்டம் இருக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் சும்மா என்ன செய்யாது, வெறுமனே விட மாட்டாது. நட்பண்புகளை நாம் வளர்த்து கொள்வதற்காக அதற்கான முயற்சிகள், அதை பற்றி மார்க்கம் எவ்வளவு ஆர்வப்படுத்துகிறது, இதுதான் தவாவுடைய வெற்றிக்குரிய மிக அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற விடயங்களை நாம் அறிந்து அந்த நட்பண்புகளை வளர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். சரி, அடுத்து நாம் ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்புதான் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர் என்றால் அவரிடம் இருக்க வேண்டிய பண்புகளில் அவர் சகல முஸ்லிம்களை பற்றியும் அவர் நல்லெண்ணம் கொள்ளுதல், நல்லெண்ணம் வைத்தல் என்றது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதாவது இதில் நாம் பார்ப்போமாக இருந்தால், அதாவது வெளிப்படையான விஷயங்களில் அல்லாஹ்வின் சட்டங்களை அவர்களில் நிலைநாட்டி, மறைவான விஷயங்களில் அல்லாஹ்வின் மீது பொறுப்பை ஒப்படைத்தல் என்ற பகுதி. இன்று நாங்கள் பார்க்கிறோம் நமது சமுதாயத்தில், அதாவது மக்களுடைய நிலை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது முஸ்லிம் உம்மத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி எந்த ஒரு நல்லெண்ணமும் அவர்களிடம் கிடையாது. அவர்கள் எப்படி என்று சொன்னால், மற்றவர்களை எல்லாம் குற்றவாளி கூண்டிலே ஏற்றிவிட்டு அவர் மட்டும் ஒரு தூய்மையானவர் என்ற நிலையிலிருந்து தான் இன்று அதிகமானவர்கள் பேசுகிறார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம் பலருடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால், அவரை தவிர மற்ற எல்லா முஸ்லிம்களும் குற்றவாளிகள். அவர்களை குற்றவாளி கூண்டிலே ஏற்றிவிட்டு இவர் மட்டும்தான் பரிசுத்தமானவர் என்று பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். உண்மையில் இவர்கள் மிக மோசமானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எவன் ஒருவன் அதாவது முஸ்லிம்கள் அழிந்து விட்டான் என்று சொல்கிறானோ அவன் அழியட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ்.
ஏன்னா நிறைய பேர் என்ன, அதாவது முஸ்லிம்களுடைய தவறுகள் தான் காரணம், முஸ்லிம்களுடைய பிழைகள் தான் காரணம் என்று சொல்லி முஸ்லிம்களை மீது குற்றத்தை சுமத்தி யாரு தவறு இழைக்கிறார்களோ, எவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அநியாயங்களை நியாயப்படுத்தக்கூடிய அமைப்பிலே பேசக்கூடியவர்கள், அவர்களுடைய அநியாயங்களை சரிகண்டு அதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய பல முஸ்லிம்களை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு மிகவும் ஒரு அறிவீனமான ஒரு நிலை. என் அருமையான சகோதரர்களே, தவறு என்பதை தவறு செய்வர்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள். முஸ்லிம்களில் மட்டுமல்ல, அனைத்து சமுதாயங்களிலும் தவறு செய்பவர்கள் இருக்கிறார்கள். அதில் நாம் விகிதாசராப்பார் எடுத்தால் முஸ்லிம்கள் தான் குறைவாக இருப்பார்கள். ஏன்னா முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம், அவரிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கைகள் என்ற அடிப்படையை நாம் பார்க்கின்ற போது, ஆனா முஸ்லிம்களை நீங்க எடுத்தீங்கன்னா முஸ்லிம்கள் எப்படி பேசுவார்கள்? தனது சமுதாயத்தையே குற்றவாளிகள் என்றும், தவறு நாங்க தான் காரணம், இதற்கு நாம் தான் காரணம். அதாவது ஒரு சிலர் காரணமாக இருக்கலாம், அதற்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குற்றவாளிகளாக்கி பேசக்கூடிய நிலை மிக மோசமானது. என்னமோ அவர் அதாவது முஸ்லிம் சமுதாயம் மோசம் என்றால் நீயும் மோசமானவன், நீனும் அந்த சமுதாயத்தில் உள்ளவன். அவர் என்ன செய்வார்? தன்னை மட்டும் அவர் என்னமோ சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றியது போன்றும், ஏனையவர்கள் தான் தங்களுடைய பங்களிப்புகளை செய்யவில்லை என்று போன்றும், சமூகத்தில் உள்ள முக்கியமான பொறுப்புகள் உலமாக்களை, சமுதாயத்துக்கு பங்காற்றக்கூடியவர்கள் எல்லாம் விமர்சிக்கக்கூடியவர்கள், திட்டி தீர்க்கக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள், இந்த மோசமான நிலையை பார்க்கிறோம். இங்கு நாங்க பேசுறது முக்கியமா என்ன? ஒரு தாய், ஒரு அழைப்பாளர். ஒரு அழைப்பாளர் என்று வரும்போது அவரு ஏனைய முஸ்லிம்களை பற்றி, இந்த பண்பு அனைத்து முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டிய பண்பு, குறிப்பாக ஒரு தாயிடம் இந்த பண்பு கூடுதலாகவே இருக்க வேண்டும். என்ன? பிறரை பற்றி நல்லெண்ணம் வைத்தல், நல்லெண்ணம் கொள்ளுதல். அனைத்து முஸ்லிம்களை பற்றியும் ஒரு நல்லெண்ணம், இது மிக முக்கியமானது. அதாவது வெளிப்படையாக மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அவங்களுக்கு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது அவர்களுடைய விஷயத்தில். அவர்களுடைய உள்ளம், அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், மறைமுகமான விஷயங்கள் நாம் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி விட வேண்டும். இன்று என்னவென்றால் நாங்க பார்க்கிறோம் எந்த அளவுக்கு சிலருடைய நிலை மோசமாக இருக்கிறது என்றால், சிலருடைய எண்ணங்களையும் குறை காணுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், நாங்க வெளிப்படையை வைத்துதான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இன்று சிலர் அதை தாண்டி எந்த அளவுக்கு போயிட்டாங்கண்டா, அவர்களுடைய அதாவது மறைவான விஷயங்கள், அவர்களுடைய அந்தரங்கம், அவருடைய உள்ளத்தையும் தீர்மானிக்கக்கூடியவர்களாக, அதற்கும் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக. எப்படி? அவங்களுடைய எண்ணம் சரியில்லை, அவர்கள் செய்யக்கூடிய செயலில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, உள்நோக்கத்தோடு செய்கிறார்கள், வேற ஏதோ அவர்கள் சாதிப்பதற்கு செய்கிறார்கள் என்றெல்லாம் இப்படி மக்கள் செய்யக்கூடிய நல்ல முயற்சிகளை கூட, மக்கள் சமுதாயத்துக்காக செய்யக்கூடிய நல்ல வேலைகளை கூட குறை சொல்லி அதை இல்லாமலாக்கக்கூடியவர்கள், அவைகளை அதில் குறை கண்டு அப்படி செய்வதற்கு முன்வரக்கூடியவர்களை கூட அவர்கள் என்ன செய்வது? ஆர்வப்படுத்தாமல் அந்த ஆர்வத்தை இல்லாமலாக்கி அவர்களை அந்த நல்ல பணிகளிலிருந்தே தூரப்படுத்தக்கூடிய மோசமானவர்கள் இருக்கிறார்கள். இது நிஃபாக்குடைய பண்பு. நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, என்ன? நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியில் போருக்காக உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க என்ன செய்யுங்க? கொண்டு வந்து தாருங்கள், உங்களிடம் உள்ளதை கொண்டு வாருங்கள், அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்யுங்கள். என்ன செய்வாங்க? சஹாபாக்கள் கொண்டு வருவார்கள். அவங்க கூடுதலாக கொண்டு வரும் போது முனாஃபிக்குகள் சொல்வார்கள், இவர்கள் என்ன இது முஹஸ்துதிக்காக செய்கிறார்கள். என்ன சொல்லுவாங்க? இவர்கள் இது முஹஸ்துதிக்காக, இவர்களை புகழ வேண்டும் என்பதற்காக தான் இப்படி செய்கிறார்கள் என்று விமர்சிப்பார்கள். சிலர் என்ன செய்வாங்க? தங்களிடம் உள்ள சொற்பமானதை கொண்டு வருவார்கள். அவங்களோட உழைப்பின் மூலம், அவங்களோட ஹலாலான அந்த தூய்மையான உழைப்பின் மூலம் அவரிடம் இருக்கக்கூடிய குறைவானவைகள், மிக அற்பமானவைகள், அப்படியானவைகளை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய வழியில் அவங்க இஹ்லாஸாக நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொடுப்பார்கள். அப்போது என்ன சொல்வார்கள்? இதில் அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கிறது, இது ஒரு அற்பமானது என்று விமர்சிப்பார்கள். அப்ப இது நிஃபாக்குடைய முனாஃபிக்குகளின் பண்பு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்ப இந்த நிலையை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். என்ன? எதை செய்தாலும் அதை ஒரு நல்ல கண் கொண்டு பார்ப்பது கிடையாது. ஒரு நல்ல கண் கொண்டு எதையும் ஒரு குறை கண் கொண்டே பார்ப்பது, எதையும் அந்த குறை கண் கொண்டே பார்க்கக்கூடிய மோசமான நிலை நாம் இன்று இருப்பதை பார்க்கிறோம். இதனால் இப்படியான இவர்கள் மிக ஆபத்தானவர்கள். ஏன்? நல்லதை செய்வதற்கு யாரையும் விட மாட்டார்கள், இவர்கள் செய்யவும் மாட்டார்கள், பிறர் செய்யும் போது அதை விடவும் மாட்டார்கள், அதை விமர்சித்து குறை கண்டு. நான் பார்க்கிறோம் சமுதாயத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது எதையும் செய்ய முடியாத அளவுக்கு யாராவது செய்தாலும்
அதை குறை காண்பது, செய்யாவிட்டாலும் குறை காண்பது, இப்படி ஒரு மோசமான நிலை. அவர்கள் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா என்றால் எதுவும் செய்தது கிடையாது. இந்த பேஸ்புக்ல உட்கார்ந்து கொண்டு எழுதியதை தவிர இந்த நல்ல விஷயங்களை எழுதி சமுதாயத்துக்கு ஒரு பங்களிப்பு செய்வது என்பது வேறு. இது சிலரை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வேலையே என்ன செய்வது, அதாவது இவ்வாறு செய்யக்கூடியவர்களை விமர்சித்து விமர்சித்து அப்படி செய்பவர்களை இல்லாமலாக்கி சமுதாயத்துக்கு நல்ல பணிகளை செய்பவர்களை இல்லாமலாக்கக்கூடிய மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் நான் குறிப்பாக தாயிகள், அழைப்பாளர்கள் என்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், சமுதாயத்தை பற்றி நல்லெண்ணம் அவர்களிடம் இருக்க வேண்டும். பிற முஸ்லிம்களை பற்றிய, முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி நல்லெண்ணம், அவர்களுடைய தவறுகளை கூட எப்படி பார்க்க வேண்டும், அதற்கு ஏதாவது நியாயங்கள் இருக்கும். அந்த தவறுகளுக்கு நான் இங்க தவறை என்ன செய்வது, தவறை நியாயப்படுத்துறது என்று சொன்னா அது அங்கீகரிப்பது என்பதல்ல, அவர்களுக்கு அவகாசம் அளிப்பது, அவர்களுக்கு அதற்குரிய அவகாசங்கள், அந்த சூழல்கள் என்ன, அதனுடைய பின்னணி தெரியாது, எதற்காக அப்படி நிகழ்ந்திருக்கும் என்ற அந்த அடிப்படையில் அவைகளை நோக்கி அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படியாவது அவர்களை நாம் நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன சொன்னார்கள், ஒரு நபித்தோழர் என்ன செய்யப்பட்டார், திரும்ப திரும்ப அவர் மதுபானம் அருந்திய காரணத்தால் அவர் அடிக்கப்படுகிறார், அவரை அடிக்கின்றார்கள். இவ்வாறு இவர் பல தடவைகள் இவ்வாறு செய்யப்பட்ட போது ஒரு முறை ஒரு தோழர் அவரை சபித்து விடுகிறார்கள். அவர் பல முறை இந்த தவறு செஞ்சிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், அதாவது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதாவது ஷைத்தானுக்கு நீங்கள் உதவியாக இருந்து விடக்கூடாது. இப்படி நீங்கள் பேசி இவ்வாறு சபித்து நீங்கள் ஷைத்தானுக்கு உதவியாளர்களாகி விட வேண்டாம். இவர் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த தவறை செய்த மனிதரை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, இவர் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், நீங்க இவ்வாறு சொல்லி ஷைத்தானுக்கு உதவியாகி விடாதீர்கள், ஷைத்தானுக்கு உதவியாளர்களாகி விட வேண்டாம். ஏன் அப்படி சொல்றதன் மூலமா சில பொழுதுகள் அவர் என்ன செஞ்சிடலாம், மார்க்கத்தை விட்டு தூரமாகலாம், அந்த பாவத்திலே போய் வீழ்ந்து விடலாம். இன்று நாங்க பலரா என்ன செய்யறோம், இப்படியா நிலையில் உள்ளவங்களை பார்க்கிறோம். என்ன செய்யறது, ஒரு தவறு செய்து விட்டால் அவர்களை சமூகத்தை விட்டு ஒதுக்கி, சமூகத்தை விட்டு அவர்களை விலக்கி, அந்த பாவங்களிலே அவர்கள் வீழ்ந்து மறுபடியும் என்ன செய்யறது, ஒரு நல்ல மனிதராக திருந்துவதற்குரிய வாய்ப்புகளை இல்லாமல் ஆக்கக்கூடிய மோசமான நிலைகள். எனவே அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இது நாம் பிற முஸ்லிம்களை பற்றி நல்லெண்ணம் கொள்ளுதல். நாங்க பார்க்கிறோம், தாயிஃப்ல ரசூலுல்லாஹ் அவர்கள் அவ்வளவு அந்த சமுதாயத்தின் மூலம் அவர்கள் பல கஷ்டங்களுக்கு உள்ளாகி, அவர்களால் அடிக்கப்பட்டும் துன்புறுத்தப்பட்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் என்னதாக இருந்தது, மலக்குகள், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் போதும், அந்த 2 மலைகளையும் சேர்த்து அவர்களை அழித்து விடட்டுமா என்று அந்த கேட்கும் போது ஆம் ஆம் என்று சொல்லியிருந்தாலே அவர்கள் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கும். ஆம், அழித்து விடுங்கள் என்றாலே அவர்கள் அழிக்கப்பட்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளால் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள். எனவே அருமை சகோதரர்களே, இப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது நல்லெண்ணம், சமுதாயத்தை பற்றி நல்லெண்ணம் கொள்ளுதல் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஜ்தனிபு கஸீரம் மினல்-ظன்னி இன்ன பஅத-ظன்னி இஸ்முன். மூமின்களே, அதாவது அதிகமான எண்ணங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அதிகமான எண்ணங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதில் சிலது பாவமானவைகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதில் சிலது பாவமானவைகள், இஸ்ம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாம் பிறரை பற்றி தவறாக எண்ணுவது என்பது எவ்வளவு பாவமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தஅவாவில் உண்மையில் ஒரு மிக பெரும் வெற்றியை நாம் அடைய வேண்டுமாக இருந்தால் இவைகள், இந்த பண்புகள் மிக முக்கியமானவைகள். என்ன செய்வது, ஒரு தடவை 2 தடவை சொல்லிட்டு அதுக்கு பிறகு முடிவு செஞ்சிரு, இவங்களுக்கு ஒருத்தனுக்கு ஹிதாயத்தே கிடைக்காது, நேர்வழியே கிடைக்காதுன்னு இவர் முடிவு செஞ்சிருவார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் தஅவா செஞ்சார். இவர் ஒரு தடவை 2 தடவை தான் செஞ்சிருப்பாரு, அதோடு இவர் முடிவு செஞ்சிருவாரு, இவனுக்கு ஒருத்தனுக்கு ஹிதாயத்து கிடைக்காதுன்னு மாதிரி அவர் முடிவு செஞ்சிருப்பாரு. எனவே நறுமை சகோதரர்களை, இது மோசமான ஒரு நிலை. இய்யாக்கும் வظன் ஃபஇன்ன الظن اكذب الحديث. அவங்க சொல்றாங்க, இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அதாவது சில எண்ணங்களை, ஊகங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், ஊகங்கள் என்பது பெரும் பொய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். எனவே இந்த அடிப்படையில நாம் நல்லெண்ணம் கொள்வது அதோடு இன்னொரு பகுதியில் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், அதுவும் அதனுடைய நேர் எதிராக உள்ள அடுத்த பகுதி, அதில் உள்ள நேர் எதிராக உள்ள அடுத்த பகுதி. அதாவது
அதாவது நல்லெண்ணம் கொள்வதன் அந்த நல்லெண்ணம் கொள்வது என்பதோடு சேர்த்து மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் அலட்சியமாக இருந்து விடவும் கூடாது. மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள்ல ஒரு பாராமுகமாக அலட்சியமாக அந்த தவறுகளை கண்டு அந்த தவறுகளை கண்டும் காணாது போல் மௌனமாக இருப்பதும் கூடாது. இது அந்த இடத்துக்கு ஏற்ப அவைகளை சரியாக அலசி எடுத்து அவைகள் அந்த விடயங்கள் நடக்க வேண்டும். எனவே ஏன் இப்ப சிலர் அந்த பாவங்கள் அந்த பாவங்களை நாம் கண்டு மௌனமாக இருக்கும் போது அந்த பாவங்கள் பரவி விடலாம். அந்த பாவங்கள் என்ன செய்யலாம், சமூகத்தில் பரவலாம். அதிலும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த பாவங்கள் பரவக்கூடாது, அந்த பாவங்கள் தடுக்கப்பட வேண்டும். அதே போன்று பாவங்கள் செய்பவர்களையும் நாம் என்ன செய்யணும், அதிலிருந்து அவர்களை திருத்த வேண்டும், அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற பகுதியும் இதில் இருக்கிறது. 2 பகுதியும் நாம் இதில் கவனிக்க வேண்டும். எனவே இந்த நிலையில் நாங்கள் எச்சரிக்கையாக இருப்பதோடு அந்த நல்லெண்ணத்துக்கு முரண்படாமல் இருப்பதும், அதே போன்று நாம் என்ன செய்வது, இந்த தீமைகள் மக்களை தடுப்பது எச்சரிப்பது என்ற பகுதியும் மிக முக்கியமானது. நாங்க என்ன செய்யறோம், எல்லா பிதஅத்துகளை ஷிர்க்குகளை செய்யும் போது கண்டும் காணாமலும் இருந்தால் அந்த பிதஅத்துகள் ஷிர்க்குகள் என்ன செய்யும், சமூகத்தில் பரவ ஆரம்பிக்கும், ஏனைய பாவங்கள் சமூகத்தில் பரவ ஆரம்பிக்கும். எனவே அதையும் நாம் என்ன செய்யணும், அதிலிருந்து எச்சரிக்கையாக விழிப்பாக சமூகத்துக்கு அதற்குரிய விழிப்புணர்வுகளை கொடுப்பதென்ற பகுதியும் இதில் முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்ற பகுதியில என்ன செய்யக்கூடாது, தவறுகளை அங்கீகரிக்கக்கூடிய நிலையும் வந்துவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்கிறான், ஒரு வசனத்தை நீங்க பார்க்கலாம். ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்றான், அதாவது மனைவி பிள்ளைகளுடைய விஷயம் எப்படி, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும் ஃபஹதருஹும். எப்படி, மூமின்களே உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய பிள்ளைகளில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். அதுவல் லக்கும், உங்களுக்கு யாரு, எதிரிகள் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் அவர்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் குர்ஆன் சொல்கிறது. என்ன, ஒருவன் மனைவி மூலம் என்ன செஞ்சிடலாம், அவன் வழிகேட்டுக்கு சென்று விடலாம், அவன் குஃபருக்கு சென்று விடலாம், அல்லது பிள்ளைகளின் மூலம் அவன் சென்று விடலாம் என்ற நிலைகளும் அப்ப அல்லாஹ் அதையும் எச்சரிக்கிறான். அதையும் அப்ப என்ன, குர்ஆனின் மூலம் எச்சரிக்கிறான்டா, அப்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதிகள் இருக்கின்றன, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் இருக்கின்றன என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இது சூரத்து தகாபுன் 64வது அத்தியாயத்துடைய 14வது வசனம். அடுத்து நாம் இதிலே வருவோம். ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய பண்புகள்ல, அதாவது மனிதர்களுடைய வடுக்களை குறைகளை மறைத்தல். எங்கட நோக்கம் என்ன, ஒரு தாயுடைய அழைப்பாளருடைய நோக்கம் அவரை சீர்திருத்துவது, அவரை நல்வழிக்கு கொண்டு வருதல். அதன் இலக்கு என்னங்கட, நமது இலக்கு அவரை நேரான வழிக்கு நல்வழிக்கு கொண்டு வருதல் என்பதுதான். எனவே நாம் அங்கு அவரது குறைகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்ற போது அது நிச்சயமாக அதை நிறைவேற்றி வைக்காது. அது என்ன நடக்கும், அவரை வெறுண்டோடத்தான் செய்யும். எனவே அதனால இதுல நாங்க என்ன கவனிக்கணும், அப்ப குறைகளை நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன, 2 விஷயம் இருக்குது. ஒன்று பாவங்கள் சமூகத்துல பரவவிடவும் கூடாது. அதே நேரத்தில் இப்படியான ஒரு தவறு செய்யக்கூடிய ஒருவரை நாம் கேவலப்படுத்தி அவரை வெறுண்டோட செய்யாமல் அவரை நாம் நேர்வழிக்கு கொண்டு வரக்கூடிய பகுதியும் இருக்கிறது. நிதானமாக நாம் இவைகளை நாம் அணுக வேண்டிய பகுதிகள். இங்க குர்ஆன்ல சூரத்து நூர் 24வது அத்தியாயத்துடைய 19வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா ஃபில்லதீன ஆமனு லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது எவர்கள் மூமின்களுக்கு மத்தியில் மானக்கேடானவைகளை பரவ வேண்டும் என விரும்புகிறாரோ நிச்சயமா அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கடுமையாக எச்சரிக்கிறான். அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இந்த உலகத்திலும் மறுமையிலும், லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, சாதாரணமானதல்ல. என்ன, அதாவது மூமின்களுக்கு மத்தியில் எவன் ஒருவன் மானக்கேடானவைகள் அசிங்கமானவைகள் பரவ வேண்டும் என்று விரும்புகிறானோ, எனவே அது என்ன செய்யும், அது நிச்சயமாக அவனுக்கு மோசமா கடும் வேதனை, நோவினை தரக்கூடிய வேதனை அவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். எனவே சமூகத்துல நாங்க என்ன செய்யக்கூடாது, இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், அதாவது பாவங்களை என்ன செய்யறது, எப்படி சமூகமயப்படுத்துவது, பாவங்களை சமூகமயப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், மக்களுடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும். பாவங்கள் தான் நாகரிகமானவைகள், பாவங்கள் செய்பவர்களுக்கு சமூகத்தில் அங்கீகாரம், சமூகத்தில் இடம், சமூகத்தில் அந்தஸ்து,
என்ற மோசமான நிலைகள். அப்ப இது என்ன செய்யுது? பாவங்கள், மானக்கேடானவைகள் பரவுவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்ப நாங்க பார்க்கிறோம், இன்று ஒருவன் என்ன செய்யறான்? தனது பொருளாதாரத்தை அவன் இவ்வாறான ஆபாசங்கள், ஆபாசமான மோசமான மீடியாக்கள், மோசமானவைகள், இப்படியான மீடியாக்களுக்கு ஒருவன் தனது பணத்தை செலவு செய்கிறான் என்றால், இப்படியான மோசமான பேஜ்களை நடத்துகிறான் என்றால், அவன் அவனது பொருளாதாரத்தின் மூலம் இவ்வாறு கேடுகட்ட கீழ்த்தரமான இவ்வாறான பேஸ்புக் பேஜ்கள், பக்கங்களை அல்லது வாட்ஸ்அப் குழுமங்களை அல்லது வேறு வேறு பெயர்களில் வரக்கூடிய சமூக வலைதளங்கள் உள்ளவைகள், இவைகளை நடத்துகிறான் என்றால் அவனுக்கு கடுமையான எச்சரிக்கை இந்த வசனத்திலே இருக்கிறது. எவன் முஸ்லிம்களுக்கு மத்தியில், ஒரு முஸ்லிம் குடும்பத்தில், முஸ்லிம் சமுதாயத்தில் மானக்கேடானவைகளை பரப்ப வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனுக்கு நோவினை தரும் வேதனை ஈருலகிலும் இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் குறைகளை மறைத்தல் என்ற பகுதியில என்ன, இந்த பகுதியும் கவனிக்கப்பட வேண்டும். மானக்கேடானவைகளை பரப்புவது என்பது கடுமையாக என்ன செய்யப்படுகிறது? எச்சரிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இதுல நாங்க மற்றொரு செய்தியை இங்கே பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது லா யஸ்துரு அப்துன் அப்தன் ஃபித் துன்யா இல்லா சத்தரஹு அல்லாஹு யௌமல் கியாமா. ஒரு அடியான் இன்னொரு அடியானுடைய குறைகளை இவ்வுலகில் மறைப்பானாக இருந்தால் அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் அவனது குறைகளை மறைக்காமல் இருப்பதில்லை. எனவே குறைகள் என்று சொல்லும் போது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு உள்ள குறைகள், அவைகள் நாங்கள் என்ன செய்யறது? பகிரங்கப்படுத்துவதில் எந்த நன்மையும் கிடையாது. எந்த ஒன்றையும் நாம் அடைந்து கொள்ளப் போவதில்லை. அதே நேரத்தில் சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியதென்றால், சமூகத்துக்கு ஆபத்தாக வரக்கூடியவைகள் என்றால், ஆபத்தான கருத்துகள் என்றால், மோசமான கருத்துகள் என்றால், இஸ்லாத்துடைய அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய கருத்துக்கள் என்றால் அவைகளை நாம் அடையாளப்படுத்த வேண்டும், இனம் காட்ட வேண்டும், தோலுரித்து காட்ட வேண்டும். இவைகளில் வீழ்ந்து விடாதீர்கள், இது ஆபத்தான கருத்துக்கள் என்பது தனியான விஷயம். இங்கு நாம் கவனிக்க ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன், ஒரு தனி மனிதனுடைய விஷயங்களை நாம் என்ன செய்வது? அந்த குறைகளை வெளிப்படுத்துவது என்பது அது கடுமையாக மார்க்கம் எச்சரிக்கிறது. அதை நாம் வெளிப்படுத்தும் போது என்ன செய்வோம்? அவனை நாங்க மார்க்கத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு பதிலாக அவன் வெறுண்டு ஓடுவான். அவன் இன்னும் பாவங்கள்ல போய் விழுவதற்கு அது காரணமாக அமைந்து விடும். எனவே நாம் ஒரு தாய், ஒரு அழைப்பாளரை பொறுத்தவரையில் என்ன, இந்த விவேகம் அவரிடம் இருக்க வேண்டும். எனது நோக்கம் அவரை நல்வழிக்கு கொண்டு வருவது, 4 பேருக்கு மத்தியில் அவரை கேவலப்படுத்துவது, அவரை இழிவுபடுத்துவது அல்ல. எனவே எந்த முறையில் நான் இதை அணுகினால் அவரை நல்வழிக்கு கொண்டு வரலாம், அவரை நேர்வழிக்கு கொண்டு வரலாம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர், ஒரு இளைஞர், ஒரு வாலிபர் வருகிறார். என்ன சொல்கிறார்? விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடம். சஹாபாக்களும் இருக்கக்கூடிய ஒரு சபையில அந்த பாவத்தை மார்க்கம் தடுத்திருக்க, பெரும் பாவம் என்று சொல்லி இருக்க, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லி இருக்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கேட்கிறார் என்றால் இப்ப எப்படி எவ்வளவு சஹாபாக்களுக்கு ஒரு கோபத்தை அதை ஏற்படுத்துது நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் அந்த அவரோட எப்படி ரசூலுல்லாஹ் அணுகினார்கள் அவரை என்ன செஞ்சாங்க? தனது பக்கத்திலே அவரை வரவழைத்து, அவரை உட்கார வைத்து, எவ்வளவு நிதானமாக அவரோடு பேசி, அவருக்கு புரிய வைத்து, அவருக்கு விளக்க வைத்து, இறுதியில் அவருக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்துல துஆ செய்து, சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அவருடைய நிலை மாறுகிறது என்றால், எந்த பாவத்துக்காக அனுமதி கேட்டு வந்தாரோ அவர் சொல்கிறார், அந்த பாவம் எனக்கு மிக வெறுப்புக்குரியதாக மாறிவிட்டது என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவரை அணுகினார்கள். இது மிக முக்கியமான இடம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த அணுகுமுறைகள் ஒரு தாயிடம் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு தாயுடைய இலக்கு இறை திருப்தி, நாளை மறுமையுடைய வெற்றி. நாங்க மக்களிடம் போற்றப்படுவது, புகழப்படுவது என்பது அல்ல. இப்ப இறை திருப்தி, மறுமையை வெற்றி, அதே போன்ற மக்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நேரான வழி ஹிதாயத் போய் சேர வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு சகிப்புத்தன்மையை நமக்குள் உருவாக்கி கொள்ள முடியுமோ, நட்பண்புகளை உருவாக்கி கொள்ள முடியும், அந்த அளவுக்குத்தான் இது வெற்றி பெறும். இது வெற்றி பெறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதாவது ஒரு அழைப்பாளர் தனது தஅவாவுடைய பணியில் யாரை போன்றென்றால், யாருக்கு உதாரணம் என்றால், ஒரு வைத்தியருக்கு, ஒரு மருத்துவருக்கு உதாரணம். ஒரு வைத்தியர், ஒரு மருத்துவருக்கு உதாரணம். ஒரு மருத்துவரை பொறுத்தவரையில் அவருக்கு நோயாளியுடைய குறைகள் தெரியும். ஒரு நோயாளியுடைய குறைகள் என்பது அவருக்கு தெரியும். அந்த நோயாளிக்கு சிகிச்சை செய்கின்ற போது அந்த குறைகளை அவர் காண்பார். அவரிடம் இருக்கக்கூடிய குறைகள் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன செய்வார்? அதை அவர் வெளிப்படுத்த மாட்டார், அதை மறைப்பார். ஏன்? அவர் என்னிடம் வந்திருக்கக்கூடிய ஒரு நோயாளி, நான் அவரை குணப்படுத்த வேண்டும். இப்படித்தான் ஒரு தாய், ஒரு அழைப்பாளர் என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். ஒரு அழைப்பாளர்
என்ன, இது உள்ளங்களில் நோயுற்றிருக்கக்கூடியவர்களுக்கு நான் இந்த பணியை செய்கிறேன், இவர்களை இந்த பாவங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும், இவர்களை நரகத்திலிருந்து இவர்களை காக்க வேண்டும், அதற்காக நான் இந்த பணியை மேற்கொள்ளும் போது என்ன மிகவும் சகிப்புத்தன்மையோடும் அதே போன்று அவர்களுக்குரிய அந்தஸ்தை வழங்கியும் நாம் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு பரந்த ஒரு ஒரு மனோபக்குவம் ஒரு தாயிடம் இருக்க வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, இதில் கவனிக்க வேண்டிய ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய பண்புகள்ல இது மிக முக்கியமான ஒரு பண்பு. என்ன பண்பு அதென்று சொன்னால், அதாவது மக்களோடு சேர்ந்திருக்கக்கூடியது சிறந்ததாக இருந்தால் மக்களோடு சேர்ந்திருத்தல், மக்களை விட்டு விலகி இருப்பது சிறந்ததாக இருந்தால் விலகி பிரிந்திருத்தல் என்ற பகுதி. இப்ப நாங்க மக்களுக்கு தான் தாவா செய்ய வேண்டும், மக்களுக்கு தான் அழைப்பு பணி செய்ய வேண்டும். எனவே மக்களுக்கு நாம் அழைப்பு பணி செய்கின்ற போது மக்களோடு தான் இருக்க வேண்டும். மக்களோடு இருக்க வேண்டிய நாம் சில நேரங்கள்ல மக்களை விட்டு விலகி இருப்பதுதான் பொருத்தமாக இருக்கிறதா, அப்போது நாம் விலகி இருக்க வேண்டும் என்ற பகுதி. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. எனவே இதை நாங்க மிக முக்கியமாக விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்கிறான், இதை நீங்க 6வது அத்தியாயம் 68வது வசனமாக நீங்க பார்க்கலாம். وَإِذَا رَأَيْتَ الَّذِينَ يَخُوضُونَ فِي آيَاتِنَا فَأَعْرِضْ عَنْهُمْ حَتَّى يَخُوضُوا فِي حَدِيثٍ غَيْرِهِ. அல்லாஹ் தனது தூதரை பார்த்து எப்படி சொல்கிறான், நபி, நம் வசனங்களை பற்றி வீண் விவாதம் செய்து கொண்டிருப்போரை நீங்கள் கண்டால் அவர்கள் அதை விட்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தும் வரை நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்கள். நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அதாவது சில சபைகள் அது நமக்கு பொருத்தமில்லாத சபைகளாக இருக்கும். அந்த சபைகள் என்ன, அல்லாஹ்வுடைய தீன் மார்க்கம் பரிகசிக்கப்படக்கூடிய சபைகள், அங்கு எமது வார்த்தைகளுக்கு எந்த மரியாதையும் இருக்காது என்று சொன்னால், எமது வார்த்தைகளுக்கு அங்கு எந்த செல்வாக்கும் இருக்காதென்றால் அந்த சபைகளை நாம் புறக்கணிக்க வேண்டும். அந்த சபைகளை புறக்கணிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்கிறான், வைதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா. அவர்கள் வீணானவற்றின் பால் சென்றால் சங்கையாக அவர்கள் சென்று விடுவார்கள். சங்கையாக சென்று விடுவார்கள். நாம் அதுல விழுந்து என்ன செய்யுது, நாமும் அந்த அறிவினர்களுடைய அந்த நிலைக்கு நாமும் விழுந்து அதில் நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் நாம் அந்த இடத்தில் நமக்கு போய் இதை சொல்லி அதை தடுக்கலாம், நமது வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும், சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள் என்ற நிலை இருந்தால் அதை அவருக்கு முடிவு செய்யலாம். முடிவு செய்து என்ன செய்வது, அதை தடுப்பது என்ற அந்த நிலை, அந்த நிலையை பொறுத்து அவரை பொறுத்து இது என்ன செய்யப்படும், இதை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு குறிப்பிட்டார்கள். எப்படி சொல்றாங்க, அல் முஃமினு அல்லதி யுகாலித்துன் நாஸ் வ யஸ்பிரு அலா அதாஹும் அஃதலு மினல் முஃமினி அல்லதி லா யுகாலித்துன் நாஸ் வ லா யஸ்பிரு அலா அதாஹும். சிறந்த மூமின் யார் அப்படின்றத நபி அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, அதாவது ஒரு மூமின் மக்களோடு கலந்து அந்த மக்களிடமிருந்து ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள், மக்களிடமிருந்து ஏற்படக்கூடிய அந்த தொல்லைகளை அவர் பொறுமையோடு சகித்துக் கொள்கிறார் என்றால் இவர் சிறந்தவர். எந்த மூமினை விட? மக்களோடு கலக்காமல் மக்களிடமிருந்து ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளாத மூமினை விட இவர் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே இந்த இடத்துல இத ரசூலுல்லாஹ் சொல்றாங்கண்டா என்ன, அந்த மூமின் அந்த சமூகத்தில் அவருக்கு சமூகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அவர் அல்லாஹ்வுக்காக சகித்து பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது என்பதும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா நல்லவர்கள் அந்த மக்களோடு இருக்கும் போது அவங்களை திருத்திக் கொள்வார்கள், அப்படித்தானே? நல்லவர்கள் இல்லாமல் போகும்போது தீயவர்கள் தான் அங்க சமூகத்தில் என்றால் அவர்களை சீர்திருத்துவதற்கு யாரும் இல்லாத ஒரு நிலை உருவாகும். எனவே நாம் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி அவர்கள், நபிமார்கள் தங்களுடைய சமூகத்தின் மூலம் எவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள். சமூகத்தோடு அவர்கள் இருந்தார்கள். அதை பொறுமையோட அதுல சமூகத்துல பலதரப்பட்ட மக்களும் இருப்பார்கள். அனைவரும் ஒன்று போன்று இருக்க மாட்டார்கள், பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். எனவே அதில் அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு இருப்பது, ஏன் அங்க இருப்பது, அவங்களை சீர்திருத்துவதற்காக, அவங்களை நல்ல வழியிலே கொண்டு வருவதற்காக என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியையும் இங்கு கூறுகிறார்கள். நான் இப்போது சொன்ன செய்தி அஹ்மத் திர்மிதியில் இடம்பெறுகிறது. அதே போன்று அபூதாவுத் திர்மிதி போன்ற நூல்கள்ல இடம்பெறக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம்.
அதாவது பனு இஸ்ரவேலர்கள் ஏற்பட்ட அந்த பின்னடைவு, பனு இஸ்ரவேலர்கள் ஏற்பட்ட அந்த குறைவு எங்க அவங்க பிளவிட்டாங்க பனு இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த அந்த அவர்களுடைய குறை பின்னடைவுக்கு ஆரம்ப காரணியாக எது இருந்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது சொல்கிறார்கள். அதாவது பாவங்கள் தீமைகள் செய்து கொண்டு இருந்தவங்களை அவங்க தடுக்காமல் அவர்களோடு சேர்ந்து இருந்ததுதான் பனு இஸ்ரவேலர்கள நிகழ்ந்த முதல் குறையும் தவறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய இது எச்சரிக்கையா சொல்றாங்க சொல்லலாம். இந்த தவறு உங்களிடம் நிகழ்ந்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். பாருங்க, அந்த அந்த சமூகத்துல அவங்க இருந்து அந்த பாவங்களை தடுத்து இருந்தாங்கண்டா என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க என்ன செய்யல? அந்த பாவங்கள் தீமைகளை அவர்கள் தடுக்காமல் அவர்களோடு சேர்ந்திருந்து அவர்களும் அந்த பாவங்கள் என்ன செஞ்சாங்க? அனுமதிக்க ஆரம்பித்தார்கள். அதை தடுக்கல. இப்ப பாவங்களை செய்தவர்கள் நினைத்தாங்க, அப்ப இந்த பாவத்துக்கு அங்கீகாரம் இருக்கிறது, இவங்க தடுக்கல. அப்ப அங்க யாரும் தடுக்கக்கூடியவர்கள் அங்கு இல்லாமல் போனதுதான் அவர்களுடைய அழிவுக்கு அங்கு காரணமாக இருந்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். எனவே நறுமை சகோதரர்களே, நாங்க சமூகத்தோடு கலந்து இருப்பது என்பது அதுல பல விஷயங்கள் இங்கே இருக்கின்றன. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான். என்ன? அதாவது கலந்து இருந்து பாவங்களை விட்டு அவர்களை தடுக்க வேண்டும். பாவங்களையே நமக்கு தடுக்க முடியாது. அதாவது நாமும் பாவத்திலே வீழ்ந்து விடுவோம் என்ற மோசமான நிலை என்றால் நாம் அவர்களை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை அங்கு இருக்கிறது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு ஹிக்மத், ஒரு நுட்பம் ஒரு தாயிடம் இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்தில் நான் அவர்களோடு சேர்ந்திருப்பது, எந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை விட்டு நான் என்ன செய்வது, விலகிக் கொள்வது. நமக்கு தெரியும், சில சந்தர்ப்பங்களை சில இடங்களுக்கு போனோம்னு சொன்னா அந்த இடம் நமக்கு உண்மையில் பொருத்தமானதா, இந்த இடத்தில் நமக்கு மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமா, சொல்வது பொருத்தமான இடமா, இல்லை அவங்க அதற்கு செவியேற்க மாட்டார்கள், அவங்க பாவத்துல தான் மூழ்கி இருப்பாங்க, நாங்கள் அந்த இடத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும், நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், விலகிக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு வைத்தியருடைய உதாரணத்தை திரும்ப கொண்டு வராங்க. ஒரு வைத்தியருடைய உதாரணம், ஒரு அத்தபீப், ஒரு வைத்தியருடைய உதாரணத்தை பொறுத்தவரையில அந்த வைத்தியர் என்ன செய்கிறார்? ஒரு நோயாளிக்கு சிகிச்சை செய்கின்ற போது அவரது நோய் பரவாமல் இருப்பதற்காக எவ்வாறு கவனம் செலுத்துவாரோ அதே போன்றுதான் ஒரு தாய், ஒரு விவேகம் உள்ள ஒரு அழைப்பாளர் மக்கள் மத்தியில் அவர் நடக்க வேண்டும். என்ன? அவரது நோய் என்ன செய்ய, உடல்ல வேறு இடங்களுக்கு பரவிவிடக் கூடாது, பரவாமல் அதற்குரிய சிகிச்சை எவ்வாறு செய்வாரோ அது போன்றுதான் ஒரு அழைப்பாளர், விவேகம் உள்ள ஒரு அழைப்பாளர் என்ன செய்து மக்களிடம் இது பரவிவிடக்கூடாது, இதை எவ்வாறு தடுப்பது என்ற பகுதிகள் எல்லாம். இப்ப சில பொழுதுகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது சில பாவங்களை பகிரங்கமாக சொல்றதன் மூலமாக இன்னும் சிலர் அந்த பாவத்துல விழலாம். சில விஷயங்கள் என்ன செய்யறது, சில நல்ல நோக்கத்துல தான் செய்வாங்க, நோக்கம் நல்லதா இருக்கும், ஆனா வழிமுறை பிழையாக இருக்கும். அதனால என்ன நடக்கும், இன்னும் பலர் அந்த பாவத்துல வீழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சிலர் என்ன செய்வாங்க, அவங்க மக்களிடம் அந்த பாவத்தை பத்தி அந்த மக்களுக்கு ஒரு நொலேஜே இல்லாம இருக்கும், அவங்களுக்கு அதை பற்றி ஒரு பின்னணியே தெரியாமல் இருக்கும். அப்படியான அவங்கள்ட்ட போய் நாங்க அந்த பாவத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்க கூடாது. சிலர் அந்த தவறு செஞ்சிருவாங்க. எப்படி செய்வாங்க, அவர்களுக்கு அந்த பாவமே என்னன்னு தெரியாது என்று இருந்தால் அவங்கள்ட்ட போய் நாங்க அந்த பாவத்தை அறிமுகப்படுத்துறதால் நடக்கும் என்றால் தெரியாத ஒரு பாவம் அவர்களுக்கு தெரிய வரும். அப்ப எனவே சில பொழுதுகள் அவங்க என்ன செய்யலாம், அந்த பாவத்தில் வீழ்ந்து விடலாம். இப்படியான இடங்கள் நாம் மிக நிதானமாக நாம் கையாள வேண்டிய, அணுக வேண்டிய இடங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு அறிஞர் அவருடைய அந்த தஅவாவுடைய அவருடைய ஒரு அனுபவத்தை அவர் சொல்கின்ற போது அவர் சொல்கிறார், அல்லாஹு தஆலா அந்த விவசாயத்தை அல்லாஹு தஆலா அந்த குஃப்ருக்கு நிராகரிப்புக்கு உதாரணம் சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள இடங்களும் இருக்கின்றன. அவர் சொல்றார், விவசாயம் செய்யக்கூடிய சில மக்களிடம் போய் இந்த உதாரணத்தை அவர் எடுத்து சொன்னதால மக்கள் அவருடைய உபதேசத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. அவர் சொல்ற, நான் அதை சரியான முறையில் நான் எடுத்து வைக்காத காரணத்தால், அதை சரியான முறையில் நான் சொல்லாத காரணத்தால் எனது உபதேசத்தை அவங்க ஏற்க தயாராக இருக்கவில்லை. அப்ப அது என்னால் ஏற்பட்ட தவறு. குர்ஆன் அதை சொன்ன விதம் வேறு, நான் அங்கு அவர்களுக்கு எடுத்து சொன்ன விதம் வேறு என்று அவர் சொல்கிறார். எனவே சுப்ஹானல்லாஹ், இதில் நாம் மிக நிதானமாக அணுக வேண்டிய
பகுதிகள். அதே போன்று இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு மிக முக்கியமானதுதான் ஒரு அழைப்பாளரிடம் இருக்க வேண்டிய பண்பில, ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய பண்பில், அதாவது மக்களுக்கு உரிய அந்தஸ்தை கொடுத்தல். மக்களுக்கு அவர்களுக்குரிய அந்தஸ்தை நாம் கொடுக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. நாங்க அவருக்குரிய அந்தஸ்தை கொடுக்காமல், ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை நாம் கொடுக்கவில்லை என்றால், இப்ப நான் சொன்ன உதாரணம் அதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அந்த அந்தஸ்தை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக நம்மிடமிருந்து அவங்க செவியேற்க தயாராக மாட்டார்கள். நம்மிடமிருந்து செவியேற்க மாட்டார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன நமக்கு ஹதீஸ்ல வழிகாட்டுறாங்க அப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் ஹதீஸ்ல, அமரனா ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன ஏவினார்கள் என்றால், மக்களுக்கு அவர்களுக்குரிய அந்தஸ்தை நீங்கள் கொடுங்கள், மக்களுக்கு அவங்களோட தரத்தில் அவங்களை நடத்துங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கட்டளையிட்டார்கள் என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏவினார்கள் என்று நபித்தோழர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவாகி இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில நாங்க பார்க்கிறோம், சமூகத்துல அந்தஸ்தில் உள்ளவர்கள் இருப்பாங்க, பல படித்தரங்கள் உள்ளவங்க இருப்பாங்க. இதுல என்ன கருத்து கிடையாது என்று சொன்னால், மற்றவங்களை புறக்கணிக்கிறது அந்த பகுதியும் பின்னால் வரும். என்ன செய்யறது, அதாவது புறக்கணித்தல் என்பதல்ல. இங்க அவரவருக்குரிய அந்த ஒரு சமூகத்துடைய தலைவராக இருப்பார், ஒரு ஆட்சி தலைவராக இருப்பார், ஒரு பெரும் கூட்டத்துக்குரிய தலைவராக இருப்பார். அவரை நடத்தக்கூடிய முறை, அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த கண்ணியம் என்பது ஒரு தனியான ஒரு விஷயம். அதை கொடுக்கப்படும் போதுதான் என்ன செய்யப்படும், அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்வார், அவர் ஏற்றுக்கொள்வார். அப்ப இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, பல நாட்டு ஆட்சியாளர்களுக்கு கடிதங்களை இஸ்லாத்தின் பால் அவங்க எழுதி இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுத்து எழுதினார்கள். அப்ப அந்த கடிதங்களை அனுப்பும் போது என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்கள், யார் ரசூலுல்லாஹ், அவங்க கடிதத்தில் முத்திரை இருந்தால் தான் என்ன செய்வாங்க, அந்த கடிதத்தை அவங்க வாசிப்பாங்க. கடிதத்தில் முத்திரை இருந்தால் தான் அவர்கள் அதை வாசிப்பார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி தனது மோதிரத்தில் அந்த முத்திரையை பதித்து, அதன் மூலம் அந்த கடிதத்தில் அந்த முத்திரையை பதித்து அனுப்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அதற்குரிய அந்த மரியாதை அங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடம் நீங்க பார்க்கலாம், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த ஆண்டில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தையை அழைத்து வந்தார்கள், அபூ குஹாஃபா. அவரை என்ன செய்வது, அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவரை அழைத்து வருகிறார்கள். அப்படி அழைத்து வந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, அபூபக்கரே, அவரை நீங்க அந்த பெரியவர் அவரை வீட்டுல வச்சு நாங்க அவர்கிட்ட போய் இருக்கலாமே, நாங்க அவர்கிட்ட போய் நாங்க என்ன செய்யலாம், தீனை எடுத்து சொல்லி இருக்கலாமே என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அவங்களோட வயதுக்குரிய அந்த அந்தஸ்து, அவரது வயதுக்குரிய அந்த கண்ணியம், மரியாதை அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கொடுத்தாங்கன்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் என் அருமை சகோதரர்களே, எனவே அவரவருடைய அந்தஸ்தை கண்ணியத்தை நாம் கொடுத்தல் என்ற பகுதி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வயது முதிர்ந்த ஒரு முஸ்லிமை, அதே போன்று குர்ஆனை சுமந்து அதற்கு முறைகேடாக நடக்காதவரை, அதனை விட்டு நீங்கி கொள்ளாதவரை, அதே போன்று நீதி தவறாத அரசனை கண்ணியப்படுத்துவது நிச்சயமாக அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதில் உள்ளதாகும், அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதில் உள்ளதாகும் என்ற ஒரு ஹதீஸ் அபூதாவுதுல பதிவாகிறது. எனவே சுப்ஹானல்லாஹ், இவ்வாறு கண்ணியப்படுத்தல், வயதுக்குரிய மரியாதை, அதே போன்று ஒருவருடைய இல்முக்குரிய மரியாதை என்ற நிலைகளை எல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்கிறது. எனவே இந்த இடம் மிக முக்கியமான ஒரு அழைப்பாளர், ஒரு தாய் இந்த தாவா பணியை செய்கின்ற போது என்ன செய்வது, அவரவருக்குரிய அந்தஸ்தை கண்ணியத்தை கவனத்தில் கொண்டு இந்த பணியை மேற்கொள்ளுதல் என்ற பகுதியும் இதிலே மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இதுல அதாவது நாம் என்னது, ஒரு வரம்பு மீறிய போக்கு என்பது அங்கு அல்ல, அதே மாதிரி அலட்சியமும் அல்ல. இதில் ஒரு நடுநிலை இதில் பேணப்பட வேண்டும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அமைப்பில். அதாவது ஒரு அழைப்பாளரை பொறுத்தவரையில மனிதர்களுடைய தரங்களை அறிதல், மனிதர்களுடைய தரங்கள், அவர்களுடைய விளங்கும் தன்மை, அவங்களோட அந்த அறிவினுடைய தரம், அவங்கள அந்த சமூகத்தில் உள்ள அந்தஸ்து, ஏற்றத்தாழ்வு, இவைகளை விளங்கி வைத்திருப்பது என்றது ஒரு முக்கியமான பகுதி. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருவரோடும் அவங்க நடந்து கொண்ட முறைகள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்தந்த மனிதரை அவங்கள கருத்தில் கொண்டு, ஒரு கிராமப்புற மனிதர் அந்த மஸ்ஜிதிலே சிறுநீர் கழிக்கிறார் என்றால் அவரோடு அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்ட விதம் எவ்வாறு இருந்தது, எப்படி நடந்து கொண்டாங்க என்றதை நாங்க பார்க்கிறோம். இது போன்ற எத்தனை பேரோட அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்தாங்க, அவருடைய நிலைகளை கவனித்து அவங்களுடைய அறிவுடைய அந்த நிலைக்கு ஏற்ப என்பதெல்லாம் பல செய்திகளை நாங்க பார்க்கிறோம்.
அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஒரு அழைப்பாளர் ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய பண்புகளில் ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய பண்புகள்ல அதாவது ஏனைய அழைப்பாளர்கள் இஸ்லாமிய ஏனைய அழைப்பாளர்கள் தாவா களத்திலே உள்ள ஏனைய அழைப்பாளர்களோடு கலந்து ஆலோசனை செய்தல், அவங்களோடு கலந்து ஆலோசனை செய்தல், ஒருவருக்கொருவர் என்ன செய்வது, உதவி செய்து கொள்ளுதல். ஏன்னா நமது நோக்கம் இலக்கும் அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும், அல்லாஹுடைய மார்க்கம் வெற்றி பெற வேண்டும். எனவே அதில் கலந்து ஆலோசனை செய்தல், ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல், அதே போன்று என்ன செய்வது, நல்ல கருத்துக்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளுதல், நல்ல கருத்துக்களை என்ன செய்வது, பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளுதல் என்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா நீ எடுத்தீங்கன்னா தாவாவில் ஒவ்வொருவருடைய அனுபவங்கள் வித்தியாசமானதாக இருக்கும், ஒவ்வொரு தாவா களத்தில் இருந்த காலங்கள் கூடுதலாக இருக்கும், அவங்க சந்தித்த அனுபவங்கள், அவருடைய அர்ப்பணிப்புக்கேற்ப அந்த அனுபவங்கள் இருக்கும். எனவே அவைகளை பரிமாறிக்கொள்ளுதல், அதே போன்று நாம் அதற்கான சந்திப்புகள், அதே போன்று தாவாவுடைய விஷயங்கள் நாம் கலந்து ஆலோசனை செய்தல், அதுல பலவிதமான நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். இப்படி நாம் இந்த பகுதி தாய்களிடம் இருக்க வேண்டும். என்ன, ஒருவர் வெட்டி கொள்வது, நான் தான் எனது கருத்துக்கள் தான் முன்னிலை வகிக்க வேண்டும், எனது வெப்சைட் தான் அல்லது எனது ஃபேஸ்புக் பேஜ் தான் அதுதான் மக்களிடம் முன்னிலை வகிக்க வேண்டும், அடுத்ததெல்லாம் முன்னிலை வகிக்க கூடாது, எனது யூடியூப் சேனல் தான், இப்படி வரக்கூடாது. தாவாவுடைய நோக்கம் என்ன, அதாவது நாம் இந்த களத்திலே உள்ளவர்கள் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளக்கூடியவர்களாக, நமது நோக்கம் நமது இஹ்லாஸ், இந்த இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமது நோக்கம் நாளை மறுமையுடைய வெற்றி என்றால் நாம் இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல போய் வீழ்ந்து விடக்கூடாது. அப்ப இது மிக முக்கியமான ஒரு பகுதி. தாய்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு நிலை இல்லை என்றால், அழைப்பாளர்களுக்கு மத்தியில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையான விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான், அதாவது தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், நீங்கள் நன்மையிலும் இறைச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள், பாவத்திலும் பகைமும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ் கூறுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது போன்ற ஒரு தாயிடம் இந்த பண்புகள் இருக்க வேண்டும். என்ன, அதாவது இந்த தவாவுடைய களத்தில் உள்ளவர்கள், இந்த பணியில் உள்ளவர்களோடு நாம் என்ன செய்வது, ஒன்றாக களத்தில் நாம் பணியாற்றல், நமது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுதல், கலந்து ஆலோசனை செய்தல், நாம் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருத்தல் என்ற பகுதிகள் இது மிக முக்கியமானது என்பதையும் இங்கு அடையாளப்படுத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்ன ஹதீஸ், அத்தீனு அன் நசீஹா, தீன் என்பது என்ன செய்வது, நல்லுபதேசமாகும், பிறருக்கு நன்மையை நாடுவது, உண்மையோடு நடத்தல், நல்லுபதேசம், இதுதான் அத்தீன், அத்தீனு அன் நசீஹா. அப்போது நபித்தோழர் கேட்கிறார்கள், யாருக்கு என்று கேட்கும் போது, லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு, அதே போன்று அவனது வழி கிதாபிஹி, அவனது வேதத்துக்கு, வழி ரசூலி, அவனது தூதருக்கு, வழி ஐம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம் தலைவர்களுக்கு, அதே போன்று ஆம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம் பொதுமக்களுக்கு எல்லாம் நன்மையை நாட வேண்டும், நல்லதை நாட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நல்லதை நாடுறோம் என்ன செய்யலாம், சமூகத்துக்கு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அவர் நல்லதை நாடுற மாதிரி நினைக்கிறாரு, நன்மையை நாடுவது போன்று பெரும் பாதிப்பை சமூகத்துக்கு செஞ்சு கொண்டிருக்கிறான். இவர்களுடைய விஷயம் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உண்மையில் சமுதாயத்துக்கு நன்மையை நாடக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும், சமுதாயத்துக்கு நன்மையை செய்ய வேண்டுமே தவிர சமுதாயத்தை காட்டி கொடுக்கக்கூடிய, சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, அப்படி எழுதுவதையெல்லாம் பெருமையாக நினைக்கிறார்கள். ஆனா அவனும் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன் என்பதை அவன் மறந்து விடுகிறான். எனவே இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவாகிறது. அப்ப இப்படியான பண்புகள், எனவே இவ்வாறான மிக முக்கியமான பண்புகள் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டன. ஒரு தாயிடம் இந்த பண்புகளை ஒரு தாய் வளர்த்து கொள்வது என்பது இந்த தாவா பணி வெற்றி அளிப்பதற்கு, மக்களுடைய உள்ளங்களை வேகமாக அவைகள் சென்றடைவதற்கு இது மிக வழிவகுக்கும். நாங்க அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில், நபித்துவருடைய வாழ்வில் இந்த தாவா என்பது ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பாரிய வெற்றி ஏற்படுவதற்கு எது மிக பிரதானமாக இருந்தது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அவரிடம் காணப்பட்ட நம்பகத்தன்மை, உண்மை, வாய்மை, நற்குணங்கள், அவருடைய வார்த்தைகள், அவங்களுடைய செயல்களுக்கு முரண்படாமை, இப்படி நாங்கள் பல விஷயங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவைகள் தான் அந்த வெற்றியின் பின்னால் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு என்ன செய்வோம், நிறைவு செய்வோம். நாளைய வகுப்பில் நாம் பார்ப்போம் இதனுடைய இரண்டாவது தூண், தாவாவுடைய 3 தூண்கள். அந்த 3 தூண்கள் நாங்கள் முதல் தூணாக சொன்னோம் அத்தாஇயா, ஒரு அழைப்பாளர். அப்ப அந்த அழைப்பாளர் என்ற தூணை நாம் இன்னும் இதுவரை அதை பற்றியுள்ள செய்திகளை பார்த்தோம். நாளைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய இரண்டாவது தூண் என்ன, அதை பற்றியும் அதில் உள்ள விஷயங்களையும் பார்ப்போம். இத்தோடு நாம்
இந்த பகுதியை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்ததாக நமது துஆவுடைய பகுதி. துஆவுடைய பகுதியில் நாம் படித்த துஆக்கள்ல நேற்று நாங்க இறுதியாக நேற்று இல்ல, அதாவது கடைசியா நாங்க பார்த்த வகுப்புல மஸ்ஜிதுக்குள் நுழையும் போதும் வெளியேறும் போதும் ஓதும் துஆக்களை பார்த்தோம். மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது அல்லாஹும்ம இஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக், அதேபோன்று மஸ்ஜிதில் வெளியேறும் போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், 56 57 ஆகிய துஆக்களாக. மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது அல்லாஹும்ம இஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக், அல்லாஹ் உனது அருள் வாயில்களை எனக்கு திறந்து விடுவாயாக. அதேபோன்று மஸ்ஜிதிலிருந்து வெளியேறும் போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், யா அல்லாஹ் உனது கிருபையிலிருந்து நான் உன்னிடம் கேட்கிறேன் என்ற அந்த துஆவை நாம் படித்தோம். இன்று நாம் பார்ப்போம் 58வது துஆ. இந்த துஆவை பொறுத்தவரையில இந்த துஆ வந்து ஒரு மரணித்தவர், ஒரு மூமின், ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் மரணித்து விடுகிறார். இதுல தலைப்பு பெரும்பாலும் எப்படி போடுறாங்க, நிறைய பேர் வந்து அவருடைய கண்களை கசக்கி மூடும் போது இவ்வாறு ஓத வேண்டும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனா பொதுவாக என்ன செய்யலாம், இதை ஒரு மரணித்தவருக்காக ஓதலாம். உதாரணமாக கண்களை கசக்கி மூடிவிடக்கூடிய வேலையை ஒருத்தர் தான் செய்வார், எல்லாரும் செய்ய மாட்டாங்களே, ஒருத்தர் தான் அந்த வேலையை செய்வாங்க. மற்றவங்களும் அந்த ஜனாசாவை என்ன செய்யறாங்க, அந்த ஜனாசாவை அந்த வீட்டுக்கு போறாங்க, அந்த ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஜனாசாவை பார்க்குறாங்க என்றும் போது இந்த துஆவை ஓதலாம். இந்த துஆவை ஓதலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துஆவை பொறுத்தவரையில இது நீங்க பாருங்க, இது முஸ்லீம்ல 1678வது செய்தி. இது எப்படி வருது, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அபி சலமா என்று தான் வருது, ஹதீஸ்ல வாசமில் வருது. அந்த அபி சலமா என்ற இடத்துல நீங்க எடுத்து ஒரு டேஷ் மாதிரி போட்டிருக்கிற இந்த இடத்துல, ஏன்னா இந்த இடத்துல நாங்க என்ன செய்யலாம், அந்த குறிப்பிட்டவருடைய பேரை நாம் இதிலே சேர்த்துக் கொள்ளலாம். உதாரணமாக மரணித்தவர்கள் வந்து அப்துல் ரஹ்மான் என்றால் அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அப்துல் ரஹ்மான் நாங்க பேரை அந்த பேரை சேர்த்துக் கொள்றோம். அவரது பேர் அப்துல்லாவா, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அப்துல்லா என்று நாங்க அந்த பேரை சேர்த்துக் கொள்றோம். இப்படி நாங்க என்ன செய்யறோம், அந்த இடத்துல அந்த பேரை நாங்க சேர்த்துக் கொள்ளலாம். ஏன்னா இப்ப ரசூல் நாங்க வந்து அபூ சலமா ரலியல்லாஹு அவங்க மரணிச்ச போது என்ன செஞ்சாங்க, அவங்களோட வீட்டுக்கு வாராங்க ரசூல்லாங்க. அப்படி வந்து ரசூல்லாங்க வாராங்க. அப்ப இந்த செய்தி யார் அறிவிக்கிறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு தான் அறிவிக்கிறாங்க. அபூ சலமாவோட மனைவி அவங்க தான் அறிவிக்கிறாங்க. சொல்றாங்க, என் முதல் கணவர் அந்த அபூ சலமாவுடைய அந்த இறுதி நாள் அன்னைக்குதான் அவன் மரணிக்கிறார். அப்ப அவரது பார்வை வந்து என்ன செய்யுது, நிலை குத்தி நின்றது. அப்ப அந்த நிலை குத்தி நின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவருடைய கண்களை என்ன செஞ்சாங்க, அப்படி கசக்கி மூடி விட்டார்கள். கசக்கி மூடிட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, பிறகு வந்து சொல்றாங்க, உயிர் கைப்பற்றப்படும் போது பார்வை அதை பின்தொடர்கிறது என்று கூறினார்கள். உயிர் கைப்பற்றப்படும் போது பார்வை அதை என்ன செய்கிறது, பின்தொடர்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப நாங்க எமது உடல்ல அந்த ரூஹை நாங்க என்ன செய்ய முடியாது, இந்த ரூஹை நாம் பார்க்க முடியாது, இந்த ரூஹை நாம் பார்க்க முடியாது. ஆனா சுப்ஹானல்லாஹ், அந்த மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் எப்படியான அந்த பார்வைக்கு அந்த சக்திகளை கொடுக்கிறான் என்பதை நாங்க புரிந்து கொள்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக ஃபபஸருக அல்யௌம ஹதீத். சூரத்து காஃப்ல அல்லாஹ் சொல்லும் போது என்ன செஞ்சான், அல்லாஹ் சொல்கிறான், உமது பார்வையுடைய திரையை நாம் அகற்றி விட்டோம். ஃபபஸருக அல்யௌம ஹதீத், இன்று உனது பார்வை கூர்மையாக இருக்கிறது. எதையெல்லாம் அந்த கண்கள் பார்ப்பதற்குரிய சக்தி அல்லாஹ் கொடுக்கிறான்றதை பாருங்க. எனவே இவ்வாறு அந்த பார்வை என்ன செய்கிறது, அதை பின்தொடர்கிறது அந்த உயிர் கைப்பற்றப்படும் போது. இந்த நேரத்துல இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னவுடன் அவங்களோட குடும்பத்தில் என்ன செஞ்சாங்க, சத்தமிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படிதானே, இப்ப நிறைய பேர் எப்படி நினைச்சு கொண்டிருப்பாங்க, இன்னும் உயிர் பிரியல, மயக்க நிலையில தான் இருக்கிறாரு, மயக்க நிலையில தான் இருக்கிறாரு, அப்படித்தானே, இன்னும் உயிர் பிரியவில்லை என்றுதான் அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவர் மரணித்து விட்டார் என்பதை உறுதியா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் மரணித்து விட்டார். அதுதான் அவரோட பார்வை வந்து ஏன் நிலை குத்தி நிற்குதுன்னா, அவரது உயிர் என்ன செய்யப்படுகிறது, கைப்பற்றப்பட்டு விட்டது, அதனாலதான் அதைத்தான் அந்த பார்வை பின்தொடர்கிறது. அப்படி என்று சொன்னவுடன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, எல்லோரும் சப்தமிட்டு அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்காக நீங்கள் நல்லதை தவிர வேறு எதையும் வேண்டாதீர்கள், நல்லதை தவிர நீங்க வேற எதையும் பிரார்த்திக்க கூடாது, உங்களுக்காக நீங்கள் நல்லதை தவிர வேறு எதையும் பிரார்த்திக்காதீர்கள். ஏனென்றால் அந்த இடம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம்.
அது முக்கியமான விஷயம். பாருங்க, அந்த இடம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய இடம் அது. ஏன்? நீங்கள் சொல்வதற்கு வானவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். இப்ப வானவர்கள் ஆமீன் சொல்றாங்கன்னா, அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆ. ஒரு முக்கியமான இடம் அது. அந்த இடத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நல்லதை சொல்ல வேண்டும். மரணித்தவருக்காக நல்லதை நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். நன்மையை பிரார்த்திக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்லிவிட்டு தான் இந்த துஆ ஓதினாங்க. எப்படி ஓதினாங்க? அல்லாஹும்ம ஃகிஃபிர் லி அபி சலமா. யா அல்லாஹ், நீ அபூ சலமாவை மன்னிப்பாயாக. இவர் யார்? இவர் அதாவது ஹபஷாவுடைய ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட ஒரு நபித்துவம். இவங்களோட அபூ சலமா, உம்மு சலமா அவர்கள். அதேபோல மதீனாவுடைய ஹிஜ்ரத்தை மேற்கொண்டவர்கள். அப்ப எப்படி சொல்றாங்க? அபூ சலமாவை மன்னிப்பாயாக. வர்ஃப தரஜதஹு, அவரது அந்தஸ்தை, பதவியை உயர்த்துவாயாக. எப்படி? ஃபில் மஹ்தியீன் என்றால் நல்வழி பெற்றவர்களிடம், நேர்வழி பெற்றவர்களிடையே அவரது அந்தஸ்தை உயர்த்துவாயாக. வஹுலுஃப்ஹு ஃபி அகிபிஹி ஃபில் காபிரீன், அவருக்கு பிறகு எஞ்சியிருப்போருக்கு அவரை விட சிறந்த துணையை வழங்குவாயாக. இது மிக முக்கியமான துஆ. இப்போ ஒருத்தர் மரணிச்சுட்டா அவங்களோட மனைவிக்கு என்ன ஆகுமோ, பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ, யாரும் பார்க்க மாட்டாங்களோ, கைவிடப்படுவாங்களோ என்ற பல விதமான கேள்விகள் எல்லாம் வரும். எனவே இந்த துஆ மிக முக்கியமானது. வஹுலுஃப்ஹு ஃபி அகிபிஹி ஃபில் காபிரீன், அவருக்கு பிறகு எஞ்சி இருப்போருக்கு அவரை விட சிறந்த துணையை நீ வழங்குவாயாக. வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன். பாருங்க சொல்லுங்க எப்படி கேக்குறாங்க. அதாவது எம்மை மன்னிப்பாயாக. வக்ஃபிர் லனா, எம்மையும் வலஹு, அவரையும் மன்னிப்பாயாக. யா ரப்பல் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனே, அகிலங்களின் அதிபதியே, எங்களுக்கும் அவருக்கும் நீ மன்னிப்பருள்வாயாக. அடுத்து கேட்கிறாங்க, வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி, அவரது கபரை, மண்ணறையை விசாலமாக்குவாயாக. வனவ்விர் லஹு ஃபீஹி, அதில் அவருக்கு பிரகாசத்தை கொடுப்பாயாக, பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அற்புதமான ஒரு துஆ. இந்த இந்த இடத்தில் கேட்க வேண்டிய ஒரு துஆ. இப்ப சுப்ஹானல்லாஹ், இப்ப நாம் நிறைய பேர் இந்த துஆவை கேட்கறது இல்லை. நிறைய பேர் இந்த துஆ மரணமும் கிடையாது. ஆனால் இந்த துஆ மரணம் விட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு துஆ. அதே போல் நாங்க ஒரு ஜனாசா வீட்டுக்கு போறோம், ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது, நாம் இந்த துஆவை என்ன செய்வது? ஓதி நாங்கள் பொதுவாக அல்லாஹ் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு ஓதுறோம். ஆனா இந்த துஆ பல முக்கியமான செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. பல முக்கியமான செய்திகளை உள்ளடக்கி ஒரு துஆவாக இருக்கிறது. பாருங்க, ரசூலுல்லாஹ் வந்து நீங்க என்ன, நீங்க சொல்வதற்கு மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள் என்று சொல்லிட்டு அழகான முறையில் துஆவையும் கற்றுக் கொடுத்தாங்க. அது அழகான முறையில் துஆவையும் கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி கேளுங்க என்பதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த துஆல அப்ப அல்லாஹும்ம ஃகிஃபிர் என்று அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க? யாரோ மரணித்தவருடைய பேரை நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். சேர்த்துக்கொண்டு அதுக்கு பிறகு வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் வஹுலுஃபு ஃபி அகிபிஹி ஃபில் காபிரீன் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஸ்ஸஹ்ல ஃபி கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீ. ஒரு பெண் மையத்தாக இருந்தால் என்ன? வர்ஃபஅ தரஜதஹா ஃபில் மஹ்தியீன் فخلفها في عقبها في الغابرين واغفر لنا ولها يا رب العالمين وسهلها في قبرها ونوّر لها فيه என்று சொல்லி இவ்வாறு அந்த நாங்க ஹூ என்றது ஹாவாக ஆக்கி அவ்வாறு ஓதலாம். அப்படி தெரியலன்னா நாம் இவ்வாறு ஹதீஸ்ல வந்து அமைப்பிலே ஓதிக்கொள்றது. எனவே இது வந்து இந்த இடத்தில் நாங்கள் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சிறந்த ஒரு துஆவாக இருக்கிறது. இது முஸ்லிம்ல 1678 செய்தி. அல்லாஹும்ம ஃகிஃபிர் என்று சொல்லிட்டு அதுல பேரை சொல்லிட்டு வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன வஹுலுஃப்ஹு ஃபி அகிபிஹி ஃபில் காபிரீன் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி என்பதுதான் இந்த துஆ. எனவே இதை நாங்கள் என்ன செய்யறது? இந்த துஆவை நாம் மரணமிட்டுக் கொள்ளுதல். எனவே இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு என்ன செய்து கொள்வோம், நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.